கோட்பாட்டின்படி இது இயேசுவின் உடலை அடக்கம் செய்வதற்காக போர்த்தப்பட்ட துணியாகும். மனித வரலாற்றில் அதிகம் ஆய்வு செய்யப்பட்ட துணி இதுவே. இருப்பினும் ஒரு புதிய ஆய்வு இப்போது அதற்கு நேர்மாறான ஒரு கருத்தை முன்வைப்பதாக தெரிகிறது. தூரின் திருத்துகில் அல்லது ஓவியடோவின் திருமுகத்திரை பற்றி என்ன கூறப்பட்டாலும் அது தவறாகவே இருந்தாலும் எங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆய்வு 1970கள் மற்றும் 1980களில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆய்வு கருதுகோளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. திருத்துகிலில் உள்ள உருவம் ஒரு மனித உடலுடன் ஏற்பட்ட தொடர்பினால் உருவானதல்ல, மாறாக இடைக்காலத்தில் ஒரு புடைப்பு சிற்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது என்று அது கூறுகிறது. அந்த முறையை பயன்படுத்தி உருவத்தை உருவாக்குவது தீவிரமான சிக்கலை ஏற்படுத்தும். முதலாவது, 4.5 மீட்டர் துணியை சில பகுதிகளை அதிகமாகவும் மற்ற பகுதிகளை குறைவாகவும் எரிக்காமல் ஒரே சீராக வைப்பதற்கு அந்த சிலையை எந்த வெப்பநிலைக்கு சூடாக்க வேண்டும் என்பதுதான். திருத்துகளில் இருப்பது ஒரு உருவம் மட்டுமல்ல, உடல் திரவங்களின் கரைகளும் அதில் உள்ளன, குறிப்பாக இரத்தம். ஆனால் இரத்தம் 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையில் சிதைந்துவிடும். பிரச்சனை என்னவென்றால், திருத்துகிலில் உள்ள இரத்தம் இயற்கைக்கு மாறாக சிவப்பாக காணப்படுகிறது. ஸ்பானிய சிண்டோனாலஜி மையத்தின் கூற்றுப்படி இந்த ஆய்வுக்கு அறிவியல் நம்பகத்தன்மை இல்லை. மேலும் இது அறிவியலை அடிப்படையாக கொண்டிராமல் தொழில்நுட்பத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளது. உண்மையில் இந்த அடக்கத்துணி இயேசு கிறிஸ்துவை போர்த்த பயன்படுத்தப்பட்டதுதான் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது சாத்தியமற்றது. நாம் உறுதியுடன் இதை நபர் என்று சொல்ல முடியாது. ஆனால் தூரின் திருத்துகில் மற்றும் ஓவியடோவின் திருமுகத்திரை ஆகியவை நமது காலத்தின் முதல் நூற்றாண்டில் ரோமானிய மாகாணமான யூதேயாவில் ஒரு யூதரை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்ட அடக்கு துணிகளாக இருப்பதற்கான அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்கின்றன என்று நாம் கூறலாம்.